கனிமேக் எஜுகேஷன் மூலம் கற்கொண்டல மாணவ செல்வங்களுக்கு மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகேப்பா, வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. டீச்சர்ஸ் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், லைவ் கிளாஸஸ்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ 9th அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுக்குமே பார்த்துட்டிங்கன்னா கன்சால்டேட் பண்ணி 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் லெசன் வைஸ் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் முக்கியமானது அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். முதல்ல இன்னும் 2 நாள்லேருந்து 3 நாள் டைம் இருக்கு இல்லையா, அதனால் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட எல்லாம் நீங்கள் படிச்சிக்கோங்க. லெசன் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு நீங்கள் தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ இது வந்து 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் இருக்கும். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் புக் பேக் படிக்காத நார்மலாக நீங்கள் படிச்சிக்கோங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 75 அவுட் ஆஃப் 70 தாராளமாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வித் ஆன்சர் சியோடு இருக்குது, வித்தவுட் ஆப்ஷனோட நீட்டாக படிங்கன்னு 4 இருக்குது. அதனால் 9th நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நம்ம 10th நம்ம சேனலில் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 9th சயின்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. படிச்சிங்க அப்படின்னாலே போதும், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட்டு, ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. லெசன் வைஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதில் இருக்கிற எதுவும் வித்தவுட் ஆப்ஷனோட படிக்கணும். முடிச்சுட்டு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். 1 மார்க்ஸுமே கொடுத்துருக்குறேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் 70+ அவுட் ஆஃப் 75 அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் இதில் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்கா, டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கோம். என்னென்ன டயக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 9th அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிட்டிங்கன்னா 10th சேம் தான், அதே பேட்டர்ன் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் 9th கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. சூப்பராக நீங்கள் என்ன பண்ணிடலாம், தாராளமாக நீங்கள் ஃபுல்லாக மார்க் வாங்கிடலாம். ஸோ பார்க்குற 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு நான் கேட்குறவங்களுக்கு நான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லிங்க் நான் தமிழ் மீடியம் ஷேர் பண்ணிடுறேன். அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மேக்ஸுக்கு இதே மாதிரி தான் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.